வணக்கம் நண்பர்களே. மனிதனா பிறவி எடுத்தா கண்டிப்பா இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போறது நமக்கு நல்லது. இன்னைக்கும் பல நூறு வருஷம் கடந்து கூட கம்பீரமா நிற்கக்கூடிய இந்த ஒரு 10 கோவில் பற்றி நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாங்க. அப்படி அற்புதமான நம்ம போயே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்லாம் என்ன? இந்த கோவிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? எதனால நம்ம போகணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள நான் உள்ளுக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த கோவில்ல நான் ஒரு கோவில் கூட போனதில்ல அப்படின்னு சொன்னா கூட கவலைப்படாதீங்க. நீங்க இந்த நேரத்துல கூட நினைச்சு அந்த கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா நமக்கு அது போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரி, நான் இந்த வீடியோக்குள்ள முழுமையான தகவல்கள் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட முறை, நல்ல ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்லதொரு பலனை காண முடியும். நம்ம வாழ்க்கையில மனிதனா பிறவி எடுத்தா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுல நாம முதலாவதா பார்க்கக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் கோவில், அதாவது பூரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் ஒடிசா மாநிலத்துல இருக்கு. அதாவது விஷ்ணு அல்லது கிருஷ்ணருடைய ஒரு வடிவமான ஜெகநாதர் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஒடிசா மாநிலத்தினுடைய பூரி நகர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இது 4 முக்கிய புனித யாத்திரை தலங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இது விஷ்ணுவினுடைய நித்திய துணைவியான லக்ஷ்மி தேவி இருப்பிடமாக சொல்லப்படுது. ஸ்ரீ மந்திர் அப்படின்னு அழைப்பாங்க. இங்க கருவறையில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜெகநாதர், அவர் சகோதரர் பலதேவர், சகோதரி சுபத்திரை ஆகியோர் 3 பேரும் இங்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புனிதமான வேப்ப மர கட்டைகள்ல செதுக்கப்பட்டிருக்கக்கூடியது தாங்க இந்த சிலை. இது பார்க்கறதுக்கே இந்த சிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த சிலைக்கு தினமும் பல்வேறு ஆபரணங்களும் ஆடைகளும் அணிவிக்கிறாங்க. வங்காள விரிகுடாவினுடைய கரையில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இறைவனை தாமரை திருவடிகளுடைய பணிவோடு வணங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்சத்தினுடைய இறைவனான ஜெகநாதர் பெருமான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு வீதிக்கு ஜாதி மதம் இனம் பாராம தன்னுடைய பக்தர்களுக்கு கருணையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். 3 தெய்வங்களாகவும் மரத்தால செய்யப்பட்ட 3 தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வலுவான கயிர்களால இந்த 3 தெய்வங்களுக்கும் தேர் செய்து இழுத்து வரப்படும். இந்த தேரோட்ட திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இருக்கப்படக்கூடிய மக்களும் இங்க வழிபாடு செய்வாங்க. ரொம்ப அரிய கோவில். 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, நிச்சயமா நமக்கு நல்லது. 200 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய கட்டிடம் எந்த நாளும் தரையில் நிழலை விழாத அதிசயம் இந்த கோவிலினுடைய கோபுரம் இருக்கும். முக்கியமாக இந்த கோவில்ல நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் ராதாராமர் கோவில், அதாவது பிருந்தாவனம் கோவில் பற்றி சொல்றேன். இந்த பிருந்தாவனம் கிருஷ்ணருடைய பூமி அப்படின்னு சொல்லலாம். துவார யுகத்துல அவர் தன்னுடைய அன்பான பக்தர்களோடு இனிய லீலைகளை நிகழ்த்திய பல முக்கியமான கோவில்களும் இடங்களும் இருக்கு. பிருந்தாவனம் வெளி தோற்றத்துல ஒரு சாதாரண நகரமாக தோன்றலாம். ஆனா இது கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய பௌதீக கண்கள் உணர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாதாரண மக்களுடைய கண்களால இதை உணர முடியாது. விரஜத்தினுடைய இந்த பூமியை போற்றும் சாஸ்திர நூல்களை கேட்பதன் மூலமா படிப்பதன் மூலமா மட்டுமே இதை நம்மளால அனுபவிக்க முடியும். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய 7 முக்கிய பழம்பெரும் கோவில்களில் இந்த ராதாராமர் கோவில் ரொம்ப முக்கியங்க. உலகெங்கிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ணருடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற இந்த கோவிலுக்கு வர்றாங்க. கோவிலில் ராதாராமன் தோன்றிய இடத்துக்கு அருகில் கோபாலப்பட்ட கோஸ்வாமியினுடைய சமாதி அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் அவருடைய சமாதிக்கு வணக்கம் செலுத்தி தங்களுடைய ஆன்மீக பயணத்தில் முன்னேற அவருடைய கருணையை பெற பிரார்த்தனை செய்கிறாங்க.
மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் விட்டலா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹம்பியில் அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவினுடைய ஹம்பியில் இருக்கக்கூடிய இந்த விட்டலா அல்லது ஸ்ரீ விஜய விட்டலா கோவில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோவில் அசாதாரணமான கட்டடக்கலையில் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது துங்கபத்ரா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் உலகெங்கும் இருந்து வரக்கூடிய பல சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு முக்கிய ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவில் ஹம்பியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மற்றும் அதிக பார்வையிடப்படக்கூடிய பழமையான கோவில்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். விஜயநகர கால கைவினையாளர்களுக்கு சிற்பிகளும் கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் இந்த கோயில் இருக்கும். அதாவது திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்த இந்த கோவிலினுடைய சிக்கலான கட்டிட அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. இந்த கோவிலில் இன்னைக்கு தற்போது பகுதியளவு சிதைந்த நிலையில் இருக்கும். முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு வடிவமான விட்டல பெருமானுடைய திருவுருவமும் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இருந்தாலும் தற்போது இங்கு எந்தவித தெய்வ சிலையும் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. கைவிளை கலைஞர்கள் இறைவனுடைய மகிமைக்காக தங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க. கல் தூண்ல இருந்து இசை ஒலிகள் வெளிப்படுத்துவதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தாக்கத்தை நவீன விஞ்ஞானிகள் இன்னைக்கும் ஆராய்ந்து வராங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பீரமான கோவிலினுடைய கைவினை திறனும் நிகரற்ற கலைத்திறனும் உண்மையாகவே இணையற்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த கோவில் பிரம்மாண்டமான விட்டல கோவிலினுடைய கருவறையை நோக்கியவாறு அமைந்ததோடு கவர்ச்சியான சிற்ப வேலைப்பாடுகளோடு செதுக்கப்பட்டிருக்கும். கோவிலுக்கு உள்ள நுழையும் போது மகா மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரதான மண்டபத்தை நம்ம அடைய முடியும். அதனுடைய கூரை நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். கோவிலினுடைய அழகு பெரும்பாலும் மெருகூட்டக்கூடிய வகையில் நுணுக்கமாக செதுக்கப்பட்டு தூண்களால் தாங்கப்பட்டிருக்கும். மகா மண்டபத்தினுடைய மையத்தில் 16 தூண்கள் கொண்ட ஒரு தொகுதி அமைந்திருக்கும். இது செவ்வக வடிவ முற்றத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே பிரபலமான, அதாவது நம்மளுடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தான். பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாங்க. தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு பகுதி அப்படின்னே சொல்லலாம். இது சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் கிபி 1003 முதல் 1010 வரை கட்டப்பட்ட இந்த கோவில் பிரதான தெய்வம் பிரமாண்டமான லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு. பிரகதீஸ்வரர் என்ற பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருஹத் அப்படின்னு, அதாவது பெரிய, மற்றும் ஈஸ்வரன் இறைவன் என்ற 2 சமஸ்கிருத வார்த்தைகளுடைய கூட்டு சொல் அப்படின்னு சொல்லலாம். பெரிய இறைவன் அப்படிங்கிற பெயரில் இங்கு குடிக்கொண்டிருக்காரு. கோவில் அதனுடைய வரலாற்றில் சேதமடைந்திருந்தாலும் கூட அதனுடைய சில கலைப்படைப்புகள் இன்னைக்கும் காணாமல் போயிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய எல்லா பழங்கால கோவில்களிலும் தனித்து நிற்கக்கூடிய கோவில் இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். கோவிலினுடைய விமான கோபுரம் மட்டும் 80 டன் எடையுடைக்கக்கூடிய ஒரு கருங்கல் பாறையால் கட்டப்பட்டிருக்குங்க. மேலும் இது இந்தியாவினுடைய மிக உயரமான கோபுரங்களில் ஒன்று. கோவிலினுடைய கட்டடக்கலை சோழர் பணியை ஒத்திருக்கும். மேலும் இது ஒரு பிரம்மாண்டமான பிரகாரத்தையும் கருவறையின் 2 தளங்களையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய சிவலிங்கங்களில் ஒன்று இந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 30 மீட்டர் உயரம் இருக்கும் கலைநயமிக்க கோபுரம் அல்லது கோவிலினுடைய பிரதான நுழைவாயில் மூலச்சன்னதியே மறைந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். மூலக்கோயிலை சுற்றி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில சிறிய சன்னதிகள் இருக்கும். இவை அவருடைய துணைவியார் பார்வதி தேவி, அவருடைய மகன்களான முருகன் மற்றும் கணேசன், சண்டிகேஸ்வரர் மற்றும் நடராஜர் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும். பிரதான கோவிலினுடைய கருவறையை நோக்கியவாறு சுமார் 25 டன் எடை கொண்டிருக்கக்கூடிய நந்தியின், அதாவது சிவபெருமானுடைய வாகனம், இவருடைய திருவுருவம் அடங்கிய நந்தி மண்டபம் இருக்கும். கோவில் சுவர்களில் தமிழ் மற்றும் கிரந்த எழுத்துக்களில் ஏராளமான கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். கோவிலினுடைய மூளை முடுக்குகளை அலங்கரிக்கக்கூடிய கற்களின் இயற்கையான நிறத்தை மெருகூட்டும் வகையில் கோவிலினுடைய ஒளி அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கும். மனிதனா பிறந்தா கண்டிப்பாக நம்ம காலடி வைக்கக்கூடிய முதல் கோவிலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 5வதாக ஜக்கு கோவில், அதாவது சிம்லா. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இமாச்சல பிரதேசத்தினுடைய எழில்மிகு அழகு, அதனுடைய உயர்ந்த மலைகள், பனி மூடிய இமய மலைகள் மற்றும் நெடுந்தூர தேவதாரு மரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய சிம்லாவினுடைய ஜக்கு அல்லது ஜகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு இந்தியரும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய கோவிலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது பவன் புத்திரனா அப்படின்னு அனுமனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோவில். இது ராமாயணத்தினுடைய போர்க்கால கதையோடு தொடர்பு இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். போரின் போது ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் மீது அம்பு பாய்ந்ததில் அவர் காயமடைந்து தரையில் மயங்கி விழுந்தார். பல முயற்சிகள் செய்தும் அவரை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வர முடியல. அப்போது ஒரு புகழ்பெற்ற புரோகிதர் ஒரு குறிப்பிட்ட சஞ்சீவினி மூலிகையால் மட்டுமே அவரை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அது இமயமலையில் மட்டுமே காணப்படும், வேறு எங்கும் கிடைக்காது அப்படின்னு ராமனிடம் சொல்கிறாங்க. சஞ்சீவினி மூலிகையை பெற்று தரக்கூடிய சேவையை ராமர் அனுமனுக்கு வழங்குறாரு. அவருடைய பணியை ஏற்றுக்கிறாரு. அதே போல் இமயமலையை நோக்கி செல்லக்கூடிய வழியில் ஒரு மலை உச்சியில் யாகு என்ற முனிவரை அவர் பார்க்குறாரு. அங்கே அமர்ந்து அந்த மூலிகையை பற்றி தெரிந்து கேட்டறிகிறாரு. அவர் அமர்ந்திருந்த மலையால் அனுமனினுடைய எடையை தாங்கவே முடியல. அதன் பிறகு இலங்கைக்கு திரும்பக்கூடிய வழியில் அவர் சந்திப்பதற்காக யாகு முனிவரிடம் அனுமன் வாக்குறுதி அளிக்கிறார். இருந்தாலும் இமயமலையிலிருந்து திரும்பும்போது கல்நேமி அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனோடு அவர் போரிட நேரிடுது. அவருடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொண்டது. அவர் கூடிய விரைவில் இலங்கைக்கு திரும்ப வேண்டி இருந்ததால் முனிவரை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்துட்டு இலங்கைக்கு திரும்புகிறாரு. அனுமன் தன்னுடைய வாக்குறுதியை மீறியதால் அந்த முனிவர் ஏமாற்றம் அடைகிறாரு. அனுமன் மலை உச்சியிலிருந்து இறங்கிய போது அனுமனுடைய நினைவாக இந்த கோவிலை கட்டிய யாகு முனிவருடைய மகிழ்ச்சிக்காக கட்டினாங்களாம். அனுமனினுடைய சுயம்பு தெய்வம் இங்கு தோன்றியதாகவும் நம்பப்படுது. இந்த கோவிலினுடைய இறைவன் பாத சுவடுகளை நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8000 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிம்லாவின் மிக உயரமான சிகரமான ஜக்கு மலை அமைந்திருக்கு. தற்போது இந்த கோவில் 108 அடி உயரம் இருக்கக்கூடிய அனுமன் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இது 2010 நவம்பர் 4 திறக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது ராமர் பெருமானுடைய மிக பிரியமான பக்தரினுடைய தெய்வ சக்தியை நம்மளால் உணர முடியும். கோவிலை அடைய பக்தர்கள் சிம்லாவினுடைய பசுமையான அழகில் மெய்மறந்து பாதையில் நடந்து செல்கிறாங்க. இப்படி நாம் இந்த வீடியோவில் 5 கோவில்கள், மனிதராக பிறந்தோம் அப்படின்னா இந்த 5 கோவில்களில் கண்டிப்பாக காலடி எடுத்து வைத்தே தீரணும் அப்படிங்கிறது நாம் சொல்லப்படுது. நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய கோவில்களில் நான் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில்களில் நீங்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.